தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக இன்னொரு விசை கூட உங்களோடு கூட தேவனுடைய நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நாடுகள் 120 தேசாதிபதிகளுக்கு அதிகாரியாக வைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய கதையை தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மனுஷன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நேற்று நம்ம படிச்சல உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு தானியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீ ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதே என்ன செய்தார்? ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக உனக்கு என்ன செஞ்சாரு? என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இவர் யார் அப்படின்னு சொன்னா, எருசலேம்ல இருந்து சிறையாக பிடித்து பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தேவனுக்கு பயந்து, அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஆவி அவனிடத்துல இருந்துச்சு அப்படின்ட்டு பாக்குறோம். நினைச்சு பாருங்க, ஒரு அடிமையாக எடுத்து செல்லப்பட்ட ஒரு மனுஷன் அங்க என்ன செய்யறாரா, 120 தேசாதிபதிகளுக்கு தலைவராக ஆண்டவர் நியமிக்கிறார். அப்பனா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்திருக்கும், அவனுடைய ஜெப ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும். நான் இந்த வாரம் ஃபுல்லா நான் யோசிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபத்துக்கான காரியங்களை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதாமத்துல அவங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள்லாம் நடக்கல, ஏன் சில காரியங்களுக்கெல்லாம் பதிலே இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த ஜெப வாழ்க்கை குறைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பதற்காக தான் இந்த செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். நான் ரொம்ப குறைவுபட்டவளா இருக்கிறேன். அதனால ஆண்டவரத்துல நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும், இன்னும் ஜெப வாழ்க்கையில இன்னும் நம்ம முன்னேறணும் அப்படின்றத ஒரு பாடம் நமக்கு தானியேல் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் கூட வேலை செய்யறவங்களுக்குலாம் ரொம்ப என்ன வருது? பொறாம வருது. ஏன்னு சொன்னா, ஒரு அடிமையா வந்த மனுஷன் 120 தேசாதிபதிகளுக்கு மத்தியில வேலை செய்யறாரு. இப்ப ராஜா சொல்றாரு, இதுல ஒரு 3 பேர் என்ன செய்யணும்? இந்த 120 பேருக்கு 3 பேரை தலைவர்களா வச்சாதான் முடியும் அப்படின்னு பாக்குறப்ப, அதுல ஒரு தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தானியேல். அவரு அவ்வளவு ஒரு அழகா காரியங்களை செய்யறாரு. ஏன்னு சொன்னா, அவருடைய காரியங்கள், அவருடைய வேலைப்பாடுகள் அவ்வளவு கரெக்டா இருக்குமா. கணக்கு வழக்குகள்ல அவ்வளவு கரெக்டா எல்லாத்தையும் பண்றாரு. அதனால அவரையும் ஒரு ஆளாக வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்ச உடனே கூட இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பொறாம வந்துருது. என்ன இப்படி? அதுல அவங்க சொல்றாங்க, இந்த தானியேல்ட்ட என்ன இருக்கு? தேவனுடைய ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு காரியமே யாரை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, ஆண்டவருடைய குணாதிசயங்களை நமக்கு நம்மை பார்த்து என்ன செய்யணும்? மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இருக்கணும். அடுத்தது பாருங்க, அவங்க சொல்றாங்க, இந்த ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா மனசுல நினைச்சிட்டு இருந்தாராம். 3 பேரை எடுத்தாருங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஒருத்தரா இருக்கிறாரு. அப்ப ராஜா என்ன நினைக்கிறாரு பாருங்க, இந்த ராஜ்யம் முழுவதற்கும் யாரை வச்சிடலாம்? தானியேலை வச்சுட்டா ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அவன்கிட்ட என்ன இருக்குது? தேவனுடைய ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாராம். அப்படி யோசிச்ச உடனே கூட இருக்கிற 2 பேருக்கு இல்லை, அவங்களுடைய பிரதானிகளுக்குலாம் என்ன ஆச்சு தெரியல. அவங்க நினைச்சா எப்படியாச்சும் இதுக்கு ஒரு வழி கட்டணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு தீய வழியை அவங்க என்ன செய்யறாங்க? உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தானியேலை வேத காரியத்துல அல்லது தேவ காரியத்துல மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? குற்றம் பிடிக்க முடியும். அவன்கிட்ட ஒரு குற்றமும் இல்லாத இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு குற்றமும் இல்லாம இருக்குது. ஏதாவது வேற காரியம் பார்க்கறது தேடி பாக்குறாங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ராஜா கிட்ட என்ன செஞ்சிடலாம்? அந்த பதவியை கொடுக்க முடியாம நிறுத்திடலாம் அப்படிலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அந்த சூழ்ச்சியில என்ன செய்யல? தானியேல் என்ன செய்யல? பயந்து நடுங்கல. என்னது? 30 நாளைக்கு ராஜாவை மாத்திரதான் எல்லாரும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு உத்தரவு ராஜாவால பிறப்பிக்கப்பட்டது. ஒரு ராஜா ஒரு முத்திரை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதை திரும்பி வாபஸ் வாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க. ஆனா அந்த ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், தானிய காரியங்கள் ரொம்ப பிடிக்கும். என்ன, அவர் எப்படி ஆக்கப்படுகிறாரு? இது ராஜ்யத்துக்கே அவர் அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ராஜா. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிற மனுஷன். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த காரியத்துலதான் அவங்க என்ன செய்யணும்? மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த செய்தி யாருக்கு கேட்கப்பட்டது? தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டது. தானியேல், நீங்க அந்த வசனம் வாசித்தீங்கன்னு சொன்னா,
6ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் அதெல்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி கூட ராஜா இருந்திருக்கிறாங்களா, இப்படி கூட ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், ராஜா என்ன போய் சொல்றாங்க, நீங்க ஒரு சட்டம் போட்டீங்க, ஆனா நீங்க இந்த யூதா தேசத்துல இருந்து வந்தால ஒரு மனுஷன், அந்த மனுஷன் மாத்திரம் என்ன செய்யல, நீங்க போட்ட சட்டத்தை மதிக்கல. சொல்றது கூட கம்ப்ளைண்ட் எப்படி அழகா போடுறாங்க, நீங்க போட்ட சட்டத்தை அவர் மதிக்கல. அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவனை நோக்கி எப்பொழுதும் 3 முறை கூப்பிடுற மாதிரி என்ன செய்யறாரு, எருசலேமை நோக்கி அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் செய்யறாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த ராஜா கேட்டோடனே அப்படியா அப்படின்னு ஒரு கோபத்தோட எந்திக்கல. அவர் மனசு ரொம்ப சஞ்சலமாயிடுச்சு. ஐயோ யாரு இதுல தானியேலா மாட்டிக்கிட்டாங்க, அச்சோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப, இது ஏதாவது மாற்ற முடியுமா இந்த சட்டத்தை அப்படின்னு சொல்லி அவரு நியூஸ். இப்போ நமக்கெல்லாம் கோவம் வரும், நம்ம ஒரு அதிகாரியா இருக்கிறோம், நம்மள ஒருத்தவங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒருத்தவங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நிக்கல அப்படின்னு சொன்னா கூப்பிடணும், உடனே என்ன செய்ய, சீட்டை கீழே அனுப்பு அங்க அப்படின்னு நிறைய சட்டம் போடுவாங்கல்ல. ஆனா இந்த ராஜா சஞ்சலப்படுறாங்க, ஐயோ இது எப்படி நான் செய்வேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்களா, எது வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும். அப்போ திருப்பி அந்த பிரதானில சொன்னாங்க, இது ஒரு தடவை எழுதிட்டு அந்த சட்டத்தெல்லாம் மாற்ற முடியாது, அதுதான் நம்முடைய மீதியை பெஷி, அந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவங்க சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, மனமடி வாக்குறாங்க. அப்ப ராஜாக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, எங்க போட போறாங்க, சிங்க கெபியில போட போறாங்க. சிங்க கெபியில போட போகிற அந்த தானியேல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் நோக்கி ஜெபித்ததுனால என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டினார். எப்பேற்பட்ட வல்லமில்ல தேவன். நீங்க ஜெபித்தாலும் நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் நம்மை சிங்கம் போல எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகள், சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவனை வாயை கட்டி போடுவார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நீங்கள் நம்ம ஆராதிக்கிறோம். அன்றைக்கு எப்படி தானியேலுக்கு உதவி செய்தாரோ, அன்றைக்கு தானியேல் எப்படி ஜெபித்து கொண்டே இருந்தாரோ, எப்பொழுதும் என்ன சட்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதன் மத்தியிலும் தேவனோடு கூட இருந்த உறவை என்ன செய்யல, அவங்க துண்டிக்கல. அடிமையாக சென்றவனை 100க்கு அதிபதியாக, 100 தேசாதிபதிகளுக்கு தலைவனாக, அவர்களே 3 பேர்ல ஒருத்தரா இருந்த மனுஷன், இந்த ராஜ்யத்துக்கே அதிகாரி ஆக்கணும்னு நினைச்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட் அதே ராஜாவால கொடுக்கப்படும் பொழுது அந்த ராஜா ரொம்ப சஞ்சலப்படுறாரு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய கிறிஸ்துவ ஜீவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட மனுஷன், அவர் தேவனோடு வைத்திருந்த உறவு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலே என்னது சொல்றாருல, தாவீது பக்தன் சொல்லுமே, நோக்கி கெஞ்சுகிறேன் சொல்லி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தாவீதின் தேவனுமா இருக்கிறவர் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல, அதே தேவன் தானியேலுக்கும் உதவி செய்தாங்க. சிங்கங்கள் அவர் என்ன செய்யல, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ராஜா வீட்டுக்கு போயிட்டு நைட் அவரு தூங்கலை. யாரா தானியேலை சிங்க கெபியில போட்டிருக்கு. ஆனால் தானியேல் ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாமல் சமாதானத்தோட ஒரு நித்திரை கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே ராஜாவுக்கு என்ன இல்லை, நித்திரை இல்லை. ஸோ இந்த வேளையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னால், நம்மை நோக்கி வருகிற கெர்ச்சிக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் நினச்சி எதுவும் கவலைப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோடு கூட இருப்பார். அந்த யார் அந்த சட்டத்தை ஏற்படுத்தினா அவங்களே சஞ்சலப்பட்டு நம்மை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்துவார். யார் மத்தியில் உங்களை தோற்கடிக்கப்பட்டாங்களோ, யார் மத்தியில் உங்களை எல்லாரும் இது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்க மத்தியில் ஆண்டவர் உயர்த்த வந்தவராக இருக்கு. அதனால தான் தானியேலை ஆண்டவர் என்ன செய்தாராம், சிங்கங்களின் கெபியில காப்பாற்றாராம். அது வாயில் கட்டி போடப்பட்டதுன்னு நினச்சி பாருங்க. சிங்கங்கள்னா பார்த்துங்க, எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. யாராவது ஒரு கெபிக்குள்ளே இருக்குதுன்னா அதுக்கு டைமுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போடாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா போடுற ஆட்களை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தேவன் அவருடைய பிரச்சனையை மாற்றி போட்டார். ராஜா சாட்சி சொல்லுகிற அளவுக்கு, தானியேலே ஜீவனுள்ள தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது தானியேல் சொல்லார், என் தேவன் காப்பாற்ற வல்லவராக இருந்தார். இந்த சாட்சி உங்களதும் என்னுதான் இருக்கணும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சுகவீனங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், இதன் மத்தியிலும் என் தேவன் என்னை காப்பாற்றினார் அல்ல வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சிகள் இருக்கணும். எப்படி தானியேலுக்கு இருந்துச்சோ, எப்பேற்பட்ட உயர்வான பதவியா இருந்தாலும், ஐயோ இந்த பதவியை காப்பாத்திக்கணும், இந்த நண்பருடைய உறவை காப்பாத்திக்கணும்
அப்படி இல்லை இந்த காரியத்துல நம்ம நிறைய காரியங்களுக்காக என்ன செய்வோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனால் தானியேல் அப்படி ஆகலை. அவர் என்ன செஞ்சாராம், ரொம்ப உண்மை உத்தமாக ஆண்டவரோடு கூட இந்த உறவை வச்சுக்கிட்டார். அதே போல நீங்களும் நான் ஆண்டவர் வீட்டில் உண்மை உத்தமாக இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அனுப்பி என்ன செய்வாராம், காரியங்களை வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு அப்படிதான் வெளிப்படுத்தினார். அது சொல்லாரு, இந்த நீ கேட்ட இந்த தீர்க்கு இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலே இந்த தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்பேற்பட்ட உங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், பிள்ளைகள் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரத்துல முழங்கால் படிங்க. 3 நேரம் பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனுஷங்கிட்ட முன்னாடி உட்காந்துடைய குறைகளை கண்ணீரோட கவலையோட நீங்க சொல்லுவதை காட்டிலும் பரலோகத்தின் தேவன் முன்பாக நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அவர் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி போட்டு உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே கட்டி, சிங்கத்தை எப்படி வாயை கட்டினாரோ அதே போல உங்களுடைய பிரச்சனைலாம் கட்டி தூர போடுவார். அப்போ நீங்க கெபிக்குள்ள நீங்க அந்த கஷ்டத்தின் மத்தியில் எப்படி இருப்பீங்களா, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எல்லா ஆசீர்வாதத்தோடும் மற்றவங்க எல்லாம் நோக்கி பார்ப்பாங்க, எப்படி இவ்வளோ கஷ்டத்து வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். அந்த தேவன் நீங்க ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா, அந்த தேவனுக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். அண்டு சராசரத்தையும் படைத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபையும் தயவாயும் இருந்து வழிநடத்துகிறோம். துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல தானியேலை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் உம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு உம்மை நோக்கி வேண்டுகிற பிள்ளைகளாக, உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய வேதத்தை ஆராய்கிற பிள்ளைகளாக இருக்கு எங்களை மாற்றி அருளுங்க. உடைய அன்பை அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளுக்கு ஏற்ற துணைகளை நீங்க காட்டுங்க கர்த்தாவே. அவள் இந்த உலகத்துல நல்ல ஒரு குடும்பங்களை ஸ்தாபிக்க ஆண்டவர் நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நல்ல காரியங்களை நடத்தி ஆண்டவர் பெற்றோர்களும் சந்தோஷப்படும் அநேகருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக நீ அவளை மாற்றலுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க சுவாமி. அதை விசுவாசித்து யாரெல்லாமே நோக்கி இந்த வேலையில் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவங்க அதிகமாக ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக, மற்றவர்கள் ஃபார்வர்ட் பண்ணத்தக்கதாக அவளுக்கும் நீ நேரத்தை எல்லாம் கட்டளையிட்டு ஆண்டவர் நாங்கள் இடத்துல செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் கர்த்தாவே பரலோகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற நேரமாக இருக்கிறது என்பதை ஒரு உணர்ந்துக்குள்ள நீங்க கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நிறுத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.